நல்ல நேரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறைய பிரதோஷங்கள் வருது, நிறைய விரதங்கள் வருது. பிரதோஷங்களையும் விரதங்களையும் நம்ம ஏன் கடைப்பிடிக்கிறோம், எதுக்காக கடைப்பிடிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம விரதங்களை மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. 10ஓட 11 அத்தோட நான் ஒன்றுங்கிற மாதிரி நான் விரதம் இருக்கிறேன்னா, ஆமாம் நானும் விரதம் இருக்கிறேனே இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. எதுக்காக அந்த விரதம் இருக்கிறோம், எந்த முறையில் அந்த விரதத்தை கடைப்பிடிக்கணுன்னே நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. இந்த பதிவில் அது மாதிரியான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி விரதம்னா என்ன, சனி பிரதோஷம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பிரதோஷங்கள் இருக்குது, அதை எப்படி நம்ம கடைப்பிடிக்கணும், எந்த மாதிரி வழிபடுறது மூலியமாக, எந்த கடவுளை வழிபடுறது மூலியமாக நமக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் அமையும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்ல நேரம் டிவி நேயர்களுக்கு புதிய நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை எல்லார் வீட்லேயும் படையல் போடுவாங்க. அதாவது பெருமாளை வணங்குற எல்லார் வீட்லேயும் படையல் போடுவாங்க. எதுக்காக அந்த படையல் போடுறாங்க, புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடுறது மூலியமாக என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பார்க்கலாம். புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமை புரட்டாசி தளியல் இல்லைன்னா தளிகைங்கிறத பலர் வீட்டில் போடுவாங்க. பெருமாளை நினைத்து செய்யும் உயர்ந்த சக்தி வாய்ந்த வழிபாடாக இது இருக்குது. பலருக்கு குலதெய்வமாக இருக்குது, பலருக்கு இஷ்ட தெய்வமாக பெருமாள் இருக்காங்க. அவருக்கே உள்ள பிரத்யேக சனிக்கிழமை வழிபாடு தான் மிகவுமே விசேஷமாக கருதப்படுது. ஸ்திர வாரமான சனிக்கிழமை என்பதால் காலை எழுந்து எண்ணெய் தேய்த்து நீராடி பெருமாளுக்கு விரதம் இருக்க வேணும். மதியானம் தலைவாழை இலை போட்டு பெருமாளுக்கு பல்வேறு விதமான பிரசாதங்களை தயார் செய்து படையலும் போடணும். மாவிளக்கு போடும் பழக்கம் இருந்தால் அதுவும் சிறப்பானதாக கருதப்படுது, சக்தி வாய்ந்ததும் கூட. பிறகு வீடு முழுக்க வாசனை சாம்பிராணி போட்டு நாராயண கோஷம் போட வேண்டும். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் செய்யவும் வேண்டும். இதன் மூலமாக பெருமானுடைய பேரருள் கிடைக்கும். கோவிந்த நாம கோஷத்தால் உலகத்தின் பல்வேறு உபாதைகள் குறையும். அன்றைய தினம் அவிட்ட நட்சத்திரம் என்பதால் செவ்வாய் கிரகத்தில் தோஷங்கள் குறைந்து திருமண தடைகள் நீங்கும். திருமணமானவர்களுக்கு சந்தோஷமான மனவாழ்வு கிடைக்கும். சந்தான புத்திர பிரதாப்தி ஏற்படும். சனிக்கிழமை துவாதசியோடு வருவதால் பெருமாள் வழிபாட்டையும் துவாதசி பாரணையும் சேர்த்து நடத்திவிடலாம். மிக சிறப்பான இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமாக குடும்பத்தில் திருமகளருள் சித்திக்கும் அப்படிங்கிறது தான் புரட்டாசி சனிக்கிழமை படையல் போடுறதுக்கான காரணம். இந்த பதிவிலிருந்து புரட்டாசி சனிக்கிழமை எதுக்காக விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்ல நேரம் டிவி நேயர்களுக்கு நன்றி.